வாங்க கீரை வாங்க வாங்கம்மா வாங்க. கீரைக்காரரே, கீரை என்ன விலைங்க? கீரை வேணும், 2 கட்டு கொடுங்கய்யா. வாங்கம்மா, கீரை வெறும் 10 ரூபா தாம்மா. உங்களுக்கு இல்லாத கீரையா? உங்களுக்கு எவ்வளவு கீரை வேணுமோ வந்து வாங்கிக்கோங்க. சூப்பர் கீரை ஐயா. எங்கள்கிட்ட இருக்க கீரையில சூப்பரா தாம்மா இருக்கும், எடுத்துக்கோங்கம்மா. கீரை வேணுமா? கீரை முருங்கைக்கீரை, பருப்பு கீரை, பசலிக்கீரை, மணத்தக்காளி கீரை, எல்லா வகையான கீரை இருக்கு. வாங்கம்மா வாங்க. கீரைக்காரரே, கீரைக்காரரே, என்னம்மா கீரை வேணுமா? வாங்க வாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாயா. என் பொண்ணு வயிற்று வலியா ரொம்ப துடிக்கிறா. ஏதாவது ஆட்டோ வந்து கூப்பிடுங்க, ஹாஸ்பிட்டல் போகணும். ஏமா, இந்த வயிற்று வலிக்கெல்லாம் போய் ஹாஸ்பிட்டல் போகணுமாமா? இல்ல, இங்கயா போகிறது? இங்க வாங்கம்மா, என்கிட்ட நிறைய பச்சிலை இருக்கு. இதை அரைச்சு கொடுத்தா போதும், உங்க பொண்ணோட வயிற்று வலி போயிடும். ஓஹோ, அப்படியா? ஆமாமா. ரொம்ப நன்றி ஐயா. வாங்கிக்கோங்கம்மா, பரவாயில்லம்மா. பா, என்ன களைப்பா இருக்கு. இதோ இவர ஒரு அழகான மரம். இந்த மரத்துக்கடியில கொஞ்ச நேரம் படுத்துக்கணும்னா நல்லா இருக்கும்பா. அப்பாடா, என்ன ஒரு அருமையான மரம். இதோட நல்ல காத்தே போதுமப்பா, இங்கேயே நீ தூங்கலாம் போல. பத்து வருடங்களுக்கு பிறகு எப்பா, என்ன வெயிலுப்பா சாமி, நடக்கவே முடியலப்பா. இது ஒரு அருமையான மரம் இருந்துச்சு, எங்க மரத்தை வேற காணோம். எங்க போச்சு நம்ம மரம்? அந்த மரத்தோட நல்ல நம்ம எவ்வளவு அழகா தூங்கணும். எங்கப்பா மரம் எங்க போச்சு? யாரையுமே காணோம். தூரத்துல ஏதோ ஒரு பொண்ணு இருக்கு, அழகாவா இருக்கு பொண்ணு. அந்த பொண்ணுட்டு கேட்போம் மரம் எங்க இருக்குன்னு. ஓ பியூட்டிஃபுல் லேடி, இங்க ஒரு மரம் இருந்துச்சு, அந்த மரம் எங்க போச்சு? மரம்? You mean tree? I don't know any maram. I only know beauty parlors and nice shopping malls. Get lost. I don't know any tree. என்னம்மா இப்படி பேசுற? மரத்தை தானம்மா கேட்டேன். அங்க ஒரு தம்பி வர, அவன் தேய்ச்சி கேட்போம் நம்ம மரம் எங்க போச்சுன்னு. கல்லக்கடிக்கும் கல்லக்கடிப்பா ஏன்பா தம்பி, இங்க ஒரு மரம் இருந்துச்சுல்ல, அந்த மரம் எங்கப்பா? என்னது மரமா? எனக்கு பாட்டில் பத்தி தானே தெரியும். இந்த பாட்டில் பத்தி சொல்லவா இல்ல இந்த பாட்டில் பத்தி சொல்லவா? போயா கேளவா? வரோம் பார்த்துட்டாங்க. தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி. ஞானம் பிறந்திருச்சு, நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி, ஏன் கண்மணி. தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி. ஞானம் பிறந்திருச்சு, நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி, ஏன் கண்மணி. தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி. ஞானம் பிறந்திருச்சு, நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி, ஏன் கண்மணி. ஏப்பா, இவங்களுக்காச்சும் இந்த மரம் தெரியுமா? ஏ பாப்பா, எங்க போறீங்க? நாங்களா தாத்தா? நாங்க ப்ரூக்ஃபீல்ட்ஸ்க்கு போறோம். ப்ரூக்ஃபீல்ட்ஸ்னா? அது கூட தெரியாதா? அது பெரிய பில்டிங். அங்க நாங்க சாக்லேட், ஐஸ்கிரீம், லாலிபாப், பீட்சா எல்லாமே வாங்குவோமே.
எங்கம்மா உன் பல்ல காட்டு. ஈ! என்னம்மா இது இவ்வளோ சொத்தையா இருக்கு? அது எப்படி தாத்தா உங்க பல்லு மட்டும் சூப்பரா இருக்கு? எங்கிட்ட ஆளும் வேலும் வச்சு நான் பல்லு விளக்குறேம்மா, அதுதான் இவ்வளோ உறுதியா இருக்கு. அப்படியா தாத்தா? தாத்தா தாத்தா நாங்க இப்பி நூடுல்ஸ் கூட வாங்குவோம் தாத்தா. என்னம்மா இப்பி நூடுல்ஸா? அதுதான் நீ நூடுல்ஸ் மாதிரியே இருக்க. அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் உடம்புக்கு நல்லதில்ல. நீ காய்கறி, கீரை, ராகி இதெல்லாம் சாப்பிட்டாதான் உன் உடம்பு உறுதியா இருக்கும். ரொம்ப நாள் நீ உயிர் வாழ்வ. அப்படியா தாத்தா? ஆமா கண்ணு. ஏமா உனக்கு ஞாபகம் இருக்கா? 10 வருஷத்துக்கு முன்னாடி உன் பிள்ளைக்கு வயிற்று வலின்னு சொல்லி பச்சிலை கொடுத்தனே. ஓ, நல்ல ஞாபகம் இருக்கையா? ஆமா, அப்போ இங்க ஒரு மரம் இருந்துச்சு. அந்த மரம் எங்க போச்சு? அது வாங்கய்யா, மரத்தெல்லாம் வெட்டி பெரிய பெரிய பில்டிங் கட்டிட்டாங்க. மரம் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. அட கடவுளே. ஏமா உங்க வீட்லயாச்சும் ஒரு மரம் இருக்கா? அது கூட விட்டு வைக்கலைங்க ஐயா. இதோ பாருமா, இந்த மரத்தால எவ்வளவு நன்மை கிடைக்குது. நமக்கு மழை கிடைக்குது, சுத்தமான காற்று கிடைக்குது, இலைப்பார குளுமையான இடம் இருக்கு, எவ்வளோ நன்மை இருக்கு. நம்ம இயற்கையை இப்படி அழிக்கலாமா? நீ கண்டிப்பா உன் வீட்டுல ஒரே ஒரு மரமாச்சும் வளர்க்கணுமா? சரிங்க ஐயா, ஆனா என்கிட்ட மட்டும் சொல்லி என்ன பையன், எல்லாத்துக்கிட்டையும் சொல்லணும்ல. இப்போ நம்ம 3 பேரும் முயற்சி செய்வோமா? நம்மள பார்த்து எல்லாருமே மரம் நடுவாங்க. சரிங்க ஐயா. மரத்தை வளர்ப்போம், இயற்கையை காப்போம். மரத்தை வளர்ப்போம், இயற்கையை காப்போம். இயற்கையை அழித்து